பீப்புள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கோயம்புத்தூர் வந்த வீடியோ அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ண போகிறோம். என் கூட அம்மாவும் வர போகிறாங்க. ஸோ நானும் அம்மாவும் தான் போய் பார்த்து செலக்ட் பண்ணி எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு ஃபிஷ் டேங்க் எப்படி நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இட்ஸ் கோனா பி a lot of fun. Thank you. Watch the video. அவ்வளோதாங்க. நம்ம ரெடி ஆயிடுச்சு. அம்மா ரெடி ஆகிட்டாங்களான்னு பார்க்கலாம். கீழே போகலாமா? இப்போ நம்ம ஃபேமிலியில் முக்கியமான ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அவர் தான் பார்க்கல. Introducing my dear mummy, Yesmani Francis. ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா. நம்ம வீடியோலாம் பார்க்குறியா? சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கேன். ஓகே, போலாமா? போகலாம். A few moments later. காலைல டைம் இப்போ 10:43 ஆச்சு. வீட்டில் எதுவும் சாப்பிடல. ஸோ அந்த பேக்கரியில் லைட்டாக ஸ்நாக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் இந்த பேக்கரி சிம்பிளி வேஸ்ட். ஒரு வழியாக நம்ம டேங்க் ஃபிஷ் வாங்குற கடைக்கிட்ட வந்தாச்சு. அக்வாரியம் இது வந்து காந்திபுரம் 7th Street எக்ஸ்டென்ஷன். போலாமா? தேடி பிடிச்சி ஒரு தொட்டி பார்த்துருக்கோம். எல்லாம் பேக் பண்ணி கிளம்பியாச்சுங்க. அண்ணன் ஒரு சில வார்த்தைகள் பேசணுன்றாரு, கேளுங்க. வணக்கம் கோயம்புத்தூர் மக்களுக்கு. நான் உங்கள் ஜான்சன். 7th Street எக்ஸ்டென்ஷனில் ஜேஜேஆர் அக்வாரியம்னு ஒரு அக்வாரியம் ஷாப் சின்னதாக January 10th ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லாம் வாங்க, கடையை வந்து பார்த்து எனக்கு ஒரு சின்ன ஆதரவு கொடுங்க. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. டேங்க்கெல்லாம் வாங்கியாச்சுங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 5,100 ஆச்சு. எங்கள் அம்மா மட்டும் கூப்பிட்டு வரவே கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. தொட்டி மட்டும் வாங்குறேன்னு வந்தாங்க. அதுக்கு ஸ்டாண்டு, லைட்டு, ஹீட்டு எல்லாம் சேர்த்து வாங்கிட்டாங்க. சரி, ஓகே, ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. அண்ட் இந்த கடை பற்றி சொல்லி ஆகணும். ஜேஜேஆர் அக்வாரியம் ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணார். நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கூட பண்ணார். இந்த கடை எங்கே இருக்குன்னா காந்திபுரம் 7th Street எக்ஸ்டென்ஷன் அங்கே தான் இருக்குது. ஜேஜேஆர் அக்வாரியம் கூகுளில் போட்டாலே வரும். ஆனால் தங்கமானவர், நல்லா பண்ணுறாரு. கோயம்புத்தூரில் இருக்கவங்க டேங்க் வாங்குறீங்க இல்லை ஃபிஷ் வாங்கணுன்னாக்கா இங்கே நீங்கள் வரலாம்.
லஞ்சு முடிச்சுட்டு அது ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் அடுத்து போய் ஸ்நாக்ஸ் செட் பண்ணலாம். 20 minutes later. ஹலோ, வீடு ரீச் ஆகிட்டோங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. இனி தொட்டி எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க. தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இனி இதை வாஷ் பண்ணணும். கொஞ்சம் அழுக்காக இருக்குது. எப்படி வாஷ் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் கூட இருந்து பாருங்கள். வாங்குறது இல்லை, பெரிய தலைவலியாக இருக்கும் போல் இருக்கு. ஓகே, வெல் செட். செம்ம அழுக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும். மாற்று ரொம்ப அடிச்சிங்கன்னா டேங்க் தெரிச்சிடும். தொட்டும் தொடாமல் பண்ணணும். சரியா? டேங்க் சுத்தமாக கழுவியாச்சு. இது அப்படியே அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா பழைய தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்புறம் இதை ஒரு சைடாக வச்சுக்கலாம். கிலோ பில்லு வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதை கழுவணும். என்னன்னா இது ஒயிட்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி டேங்க் கழுக்க வைக்கணும். ஃபஸ்ட் இதை எப்படி வாஷ் பண்ணுறது பார்க்கலாம். வெயிட்டு பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது ஃபுல்லாக அதில் கொட்டணும். கொட்ட வேணாம், கையில் எடுத்து போட்டாலே போதும். 20 கிலோ இருக்குது. எவ்வளோ தேவையோ அது இதில் போட்டுக்கணும். இந்த மாதிரி அழுக்கு போகிற அளவுக்கு நல்லா தேய்க்கணும். இந்த மாதிரி ஆகணும். நம்ம வீட்டில் இந்த கார்னர் இங்கே தான் மீன் தொட்டி வைக்கலான்ட்டு இருக்கோம். செட் பண்ணலாமா? 1500 ரூபா டேபிள் மீன் தொட்டிக்கு இங்கே தான் வைக்க போகிறோம். தொட்டி வாங்க போயிட்டு அதை விட விலை ஜாஸ்தியாக அதுக்கு மூடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான் இந்த மூடி நல்லா இருக்கா? மீன் தொட்டியாக புறாக்கு உண்டான்னு கேட்காதீங்க, மீன் தொட்டி தான். மோட்டர் பவர்ஃபுல் மோட்டர்னு சொன்னார். இதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீசைக்கிள் ஆகும்னு சொன்னார். இந்த ஃபில்டர் மட்டும் இப்படி கழட்டி வீக்லி ஒன்ஸ் சுத்தம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதான் அந்த மோட்டர் அதையும் ஃபிட் பண்ணலாம். நாலு நாள் பழைய நல்ல தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டர் குடிக்கிற தண்ணி எங்கள் அம்மா எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ ஒரு நாள் கொடுத்து ஒன்றா ஆட் பண்ண போகிறேன். மெதுவாக வைக்கணும். இந்த அடியில் இருக்க தண்ணியை ஊற்றாதீங்க, ஏன்னா மண் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி அடியில் இருக்க மட்டும் அப்படி ஊற்றணும். ஓகேவா? இப்போ இப்படி தான் இருக்குது. லைட்டு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் போடலாம். செட் பண்ண போகிறேன். செட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டால் அந்த கலங்கள்லாம் சரியாயிடும். பண்ணலாமா? இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சா அந்த ஆக்சிஜனோட ஃப்ளோ இருக்கும், அந்த ஏரோட ஃப்ளோ. அதனால இப்படி வச்சிடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்க. ஓகே, பார்ஷியலாக செட் பண்ணியிருக்கோம்.
இப்போ வந்து மோட்டர் லைட்டாக போட்டு விட்ருக்கு, ஏன்னா அந்த கல் இருந்த டஸ்ட்லாம் கிளியர் ஆகணும்னு சொல்லிட்டு. சும்மா எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. இதுக்கப்புறம் ஃபிஷ்லாம் ஆட் பண்ணோம், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு வழியாக செட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இன்னும் தண்ணி தெளிவாக தெரியல, நாளைக்கு தான் தெளிவாக தெரியும். ஆனால் ஃபிஷ்ஷெல்லாம் போட்டாச்சு, பார்க்குறீங்களா? அப்படி ஒரு வழியாக ஃபிஷ் டேங்க் செட் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். கீப் வாட்சிங். லவ் யூ ஆல்.